நியூ பிகினிங் பார்ட் 4. நியூ பிகினிங் புதிய பாதையில நம்மளுக்கு வர முதல் சோதனை என்ன தெரியுமா? முறுமுறுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரும். ஏன்னா அளவுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ், நம்மளை அறியாமலே ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் போது முறுமுறுப்பு வந்துடும். யாத்திராகும் 16:2. அந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து என்று போடப்பட்டிருக்குது. ஸோ இந்த நிலைமையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, புதிய பிகினிங்குள்ள போற ஆளா இருக்கலாம், முறுமுறுக்கிற சுச்சுவேஷன், அந்த சோதனை வரும். அதில் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது we need to trust God. ஆண்டவரை அவர் தான் இதுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறான்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போக அவரால் முடியுங்கிற அந்த ட்ரஸ்ட்டை தான் காட் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பீட்டர். நியூ பிகினிங்கா காலை தூக்கி என்ன செஞ்சிட்டார்? படகுல இருந்து எடுத்து கீழே வச்சுட்டாரு. ஆனால் வச்சதுக்கு அப்புறம் அவர் சூழ்நிலையை பார்க்குறாரு. ஸ்டார்ம் அடிக்குது, புயல் எல்லாம் பயங்கரமா அடிக்குது. அந்த நேரத்துல அவர் அவிசுவாசமான வார்த்தை பேசக்கூடிய நிலைமையில ஐயோ நான் அழிஞ்சு போயிருவேன்னு அப்படின்னு பேச வராரு. அந்த நேரத்துல காட் அவரை கைப்பூச்சி தூக்கி விட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் பயப்படுற? நீ என்ன பார்த்து தானே வந்துட்டு இருந்த, இப்ப ஏன் புயலை பாக்குற, இப்ப ஏன் பிரச்சனையை பாக்குறேன்னு சொல்ற. நீ என்ன ட்ரஸ்ட் பண்ண, நான் உன்னை தொடர்ந்து உன்னை நடத்த போதுமானவங்கிறத நீ நம்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கா. நியூ பிகினிங்ல நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பிளாங்கா தான் ஒரு விஷயத்துக்குள்ள கால் எடுத்து வைப்போம். அதனால ட்ரஸ்ட்டை தான் காட் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். முறுமுறுப்புகள், நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்டவருக்கு கோவத்தை ஏத்தாம அவரை நம்புறோங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில காட்டி அவரை சந்தோஷப்படுத்துறவங்களா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.